வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துங்க திருச்சி, அதாவது சோமரசப்பேட்டை ஊருக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்த்து கற்றுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை பூண்டு குழம்பு. பூண்டு கருவேப்பிலை குழம்புங்கிறத விட இதை மருந்து குழம்புன்னு சொல்லலாம். இது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து மருந்து குழம்புன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்? இதில் வந்து கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை எப்போவுமே இரும்பு சத்து உள்ளது, உடம்புக்கு மிக நல்லது. பூண்டு நம்ம சேர்க்குறோம். அதில் அடுத்தது சுக்கு சேர்க்க போகிறோம், பெருங்காயம், அந்த மாதிரி எல்லா பொருளுமே மருத்துவ குணம் உள்ள பொருள் தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு வைப்போம், அதை எடுத்து கூட போட்டுருவோம். விவரம் தெரிஞ்சவா சாப்பிட்ருவா, இல்லைன்னா குழந்தைங்கன்னு எடுத்து போடுவா. இன்னைக்கு இதை அரைச்சி பண்ணி இதனுடைய மருத்துவ குணங்கள் பூர்வமே நம்ம உடம்புக்கு இதில் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ரெசிபி ஒன்று அந்த காலத்துலேருந்தே இதை வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறோம். சரி, ஓகே. இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டு தேங்காய் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. பேசிக்காக இந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு புளிலாம் போட்டு வதக்கி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காலத்தில் பிரசவிச்சவாளுக்கெல்லாம் இதுதான் மெயினாக வந்து கொடுப்பேன். கருவேப்பிலை சாப்பாடு, கருவேப்பிலை குழம்பு, பூண்டு குழம்பு, சுக்கு எல்லாத்துலேயுமே சேர்ப்போம். ஓகே. நான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த குழம்பு பண்ணால் கண்டிப்பாக 5லேருந்து 6 நாள் வச்சு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இது வச்சு சாப்பிடலாம், இல்லை தேங்காய் அரவை எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. நம்ம ட்ரையாக தான் இதை பண்ண போகிறோம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே இதில் இருக்கிற பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்ல ஹீட்டை கொடுக்கறது தான் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? இது 10-15 நாள் கூட வச்சுக்கலாம். வைக்கவுமே இது லேகிய மாதிரி அப்படியே சுண்டி அழகாக வந்துடும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக வந்து சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி சட்டுன்னு ஒரு கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெசிபி சொல்லித்தர போகிறவங்க யார் கேட்டால் திருமதி தங்கமாமி. இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்புக்கு இப்போ தேவையான பொருள் சொல்ல போகிறோம். கருவேப்பிலை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். பச்சை கருவேப்பிலை தான் வச்சுருக்கோம். பூண்டு வந்து ஒரு 200 கிராம் எடுக்கிறோம். உளுந்தம்பருப்பு ஒரு 100 கிராம், பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கோம், மிளகு ஒரு 50 கிராம், ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், கிள்ளி வச்ச வரமிளகாய் ஒரு 10 கிராம், கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, சுக்கு ஒரு சின்ன துண்டு, வெல்லம் ஒரு கட்டி, நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க போகிறோம். சரி, என்னென்ன போட்டு வறுக்கிறோம்? மிளகு, சீரகம் எல்லாமே போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் நல்லெண்ணெய். ஆமாம், கொஞ்சம் நல்லெண்ணெய். ஓகே. இந்த குழம்புக்கு எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? நல்லெண்ணெயே மருத்துவ குணம் உள்ளது, கெட்டு போகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உண்டான வாசனைகள் எல்லாமே அதில் அப்படியே இருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து மிளகாய் நம்ம போட போகிறது இல்லை, மிளகு தான். மிளகு. சரி, ஓகே. இப்போ மிளகு போட்டாச்சு. அடுத்தது உளுந்தம்பருப்பு இந்தாங்க. ஓகே. இதுக்கு பிறகு ஜீரகம் ஓகே கொஞ்சமாக போடுறோம். இதோட பெருங்காயம் போடுறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, மிளகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டுருவோம். இந்த இடத்துல எதுக்காக உளுத்தம்பருப்பு நம்ம சேர்க்குறோம்? அந்த உளுந்தம்பருப்பு வறுத்த திக்னஸ்ன்னு இல்லை, உளுந்தம்பருப்பு வறுத்தாலே ஒரு வாசனை கொடுக்கும். வாசனை தான் கொடுக்கும். சரி, ஓகே. இந்த குழம்பு திக்காகிறதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எதனா யூஸ் பண்ணுறோமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இதில் பச்சை கருவேப்பிலை போடுறோமா? போடுறோம். சுக்கு ஒரு துண்டு போடுறோம். இதில் சுக்கு போடுறோம். இப்போ சுக்கு, அந்த உளுத்தம்பருப்பு, மிளகு, அந்த மிளகு போட்டாலும் நல்லா பொரிஞ்சு இப்போ எல்லாமே செவந்து போச்சு, மிளகு வெடிச்சிருச்சு எல்லாம். இப்போ பச்சை கருவேப்பிலை இதில் போடுறோம். சரி, ஓகே. ஸோ இந்த பச்சை கருவேப்பிலையை நல்லா நமக்கு எவ்வளோ தேவை வேணாலும் போடலாம். இன்கேஸ் வீட்டில் குழம்பு எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சின்ன இது, நிறைய பேர் வீட்டில் இந்த கருவேப்பிலை இருக்கும். இந்த கருவேப்பிலை வாங்கி வீணாயிடும், காஞ்சி போயிடும். ஆமாம், காஞ்சி அது பொடிக்கு யூஸ் பண்ணலாம்.
அந்த டைமில் அந்த கருவேப்பிலையே இந்த மாதிரி குழம்பு வகைகள் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் அந்த பச்சை வராது, கலர் வராது, கலர் கொடுக்காது, வாசனை. அது நம்ம பொடி வகைகள் ஏதாவது அரைக்கும் போது வேணால் அதில் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். புளி வந்து இதுக்கு புளி தண்ணியெல்லாம் கரைச்செல்லாம் ஊற்றுறதில்ல. சரி, ஓகே. நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். ஓகே. புளி இப்போ இதுலேயே சேர்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம கருவேப்பிலை எவ்வளோ இருப்போமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம். ஓகே. ஸோ கரெக்டாக ஒரு பெரிய லெமன் சைஸ். லெமன் சைஸுக்கு போடணும். சரி, ஓகே. ஏற்கனவே வீட்டில் அந்த ஊற வச்ச புளி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், சளிப்பிடிச்சு போயிடுமோன்னு ஒரு கெட்டு போது வாய்ப்பு. அதனால ஃப்ரெஷ் புளியை நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்ற வேண்டாம், நம்ம இதுவே நமக்கு போட்டுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதிலேயே போட்டுரும். இது தேப்பை போகிறோம், அப்புறம் வேணும்னு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ அடுப்பு அணைச்சிடறோம். இது அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து பூண்டு வந்து இதில் போட்டு நான் வந்து அரைக்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாம் ஒன்றா போயிடும். பூண்டை நம்ம தாளிக்கும் போது தனியாக எடுத்து போட்டு நம்ம போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கூட குழந்தைங்க கொடுக்கலாம். சரி, ஓகே. அதனால இதில் வந்து பூண்டு போட்டு அரைக்கிறது இல்லை, வெறும் இது மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சிடலாமா? சரி, ஓகே. இப்போ இதை அரைக்கும் போது வந்து நல்லா நைஸாக அரைக்கணுமா இல்லை கொஞ்சம் குறை? அதே மாதிரி கருவேப்பிலையும் ரொம்ப நம்ம வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே. சும்மா லேசாக அந்த எண்ணெய்க்கு வறுத்தா போகிறோம். வறுத்த கலர் நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம வறுக்கெல்லாம் தேவை கிடையாது. கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வறுத்துருக்கணும். ஆமாம். ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. உளுந்தம் பருப்பு செவக்கிறது தான் கணக்கு. ஓகே. இப்போ இது நைஸாக அரைச்சிடலாம். சரி, ஓகே. உளுந்த பருப்பு அந்த கலர் வந்துருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம அரைக்கிறோம். சரிங்களா? ஓகே. மிளகு அதுக்குள்ளேயும் மிளகு வெடிச்சிரும், எல்லாமே சரியாயிடும். விஷயம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஓகே. நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். ஆமாம், கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லாவும் இருக்கும். கருவேப்பிலை நல்லா மசிஞ்சு போச்சு. இதை நைஸாக அரைச்சிட்டோம். திரும்பி இதை தாளிக்கிறது ஒன்று தான் வேலை. சரி, இது ரொம்ப சுலபமானது. இது ஈஸியானது, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வாட்டி நம்ம பார்க்குற ரெசிபிலாம் சட்டுன்னு பண்ணிடலாம். அதாவது வீட்டில் நிறைய காய்கறிலாம் கட் பண்ணி பண்ணுற அந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம என்ன நல்லெண்ணெய் தேவையா? நல்லெண்ணெய் தேவை நமக்கு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு தேவையானது. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா? அது போதுமா? அது இல்லை, இதுவே போதும். ஓகே. அப்புறம் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே. எண்ணெய் சூடாயிட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். என்னென்ன போட்டு தாளிக்கிறோம்? கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். ஓகே. கடுகு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதுலேயும் வெந்தயம் 2 கொஞ்சமாக சேர்க்குறோம். ரொம்ப வேண்டாம், கசக்கும். கொஞ்சமாக போகிறோம். இதுக்கப்புறம் வரமிளகா. கடுகு பொரிஞ்ச பிற்பாடு வரமிளகா போட போகிறோம். ஓகே. இந்த கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரியும், நல்லா செவந்து வந்துடும். வாசனை வந்து தூக்கலாக வரும், நல்லா வரும். வெந்தயத்தோட வாசனை. ஒரு குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா அந்த தாளிப்பு. அந்த தாளிப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ஒரு 2% காம்ப்ரமைஸ் ஆகாது. கரெக்டான தாளிப்பு போட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஒரு சட்னிக்கு தேங்காய் அரைச்சி அந்த தாளிப்பு போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்பப்போ போடுற தாளிப்பு தான் நல்லா இருக்கும். போட்டு வச்சிருந்தெல்லாம் போட்டு நல்லா இருக்காது. ரைட். இப்போ வரமிளகா போடுறோம். சரி, ஓகே. இப்போ இதில் வரமிளகா போட்டுருவோம். ஆமாம், இந்த மிளகா கூட நம்ம வந்து உடைச்ச மிளகா, இது கூட நம்ம சாப்பிட்றாப்புல தான் இருக்கும். இது பூண்டை வந்து இப்போ இதில் போடலாம். சரி, ஓகே. பூண்டு போட்டுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். சரி, ஓகே. கொஞ்சம் மஞ்சள் போட்டுருக்கோம். சரி, ஓகே. இந்த பூண்டு நல்லா வதங்கணுமா? எப்படி? பூண்டு நல்லா சிவப்பாக வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே வதங்கிடும். சரி, ஓகே. இப்போ வந்து நறுக்குன்னு இருக்கும். ஓகே. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுதுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த
இது அரவை வந்து இதில் போடும். அப்படியே போட போகிறோம். இந்த கருவேப்பிலை குழம்புல மற்றபடி வேறு எதுனா சின்ன வெங்காயம் அப்படி போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போடலாமா? இல்லை வேணும்னா பூண்டோடவே சேர்த்தே போட்டுக்கலாம். போடலாம். ஓகே, இது ஆப்ஷன் தான் இது. ஆமாம். சரிங்களா? தொக்குக்கும் கருவேப்பிலை இந்த குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? தொக்குங்கிறது எல்லாமே அரைச்சி நைஸாக தானே போடுறோம். இதில் பூண்டெல்லாம் முழுசாகவே இருக்குமே. ஓகே, எல்லாமே அரைச்சி நம்ம அதில் சேர்த்துவோம். முழுசாகவே இருக்கும். ஊறுகாய் வேண்டாம்னா இதை நம்ம சாப்பிட வச்சுக்கலாம். நல்ல விஷயம். சாப்பாடு பிசைஞ்சு உருட்டி குழந்தைங்க கையில் கொடுக்கலாம். சரி, லஞ்ச் பாக்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, ஓகே. ஏன்னா நம்ம முதல்லயே கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றோம். ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பூண்டுக்கு புளியோண்டு நம்ம வந்து உப்பு போடுறோம். ஏன்னா பூண்டில் வந்து அந்த உப்பு சாந்தி ஏறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் ஒரு 50% வதங்கி வர டைமில் நம்ம உப்பு போடுறோம். சரி, ஓகே. வதக்கி முடித்த பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. முடிச்சாச்சு. ரெடி. பூண்டும் வெந்துருச்சு, நல்லா நல்ல வெந்து வறுத்து இதாக கலர் மாறி ரோஸாகவே ஆயிடுச்சு. கலர் மாறி நல்லா. இது இப்படியே கூட எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுக்கலாம். சாப்பிடலாம். நல்ல விஷயம். ஏன்னா அதில் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம், நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ பேஸ்ட் போட்டலாமா? இப்போ இந்த அரைச்ச கருவேப்பிலையெல்லாம் நம்ம இதில் ஊற்றிட்டோம். ஓகே. எல்லாமே இதில் ஒன்று சேர்ந்து வச்சுருக்கோம். ஓகே. இதில் நம்ம வந்து இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு பண்ணும்போது சுக்கு சேர்த்துருக்கோம்ல, இந்த சுக்கு என்ன காரணத்துக்காக நம்ம சேர்த்துருக்கோம்? என்ன சுக்கு வந்து இடுப்பு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். அந்த காலத்தில் பிரசவிச்சவாளுக்கெல்லாம் இதுதான் மெயினாக வந்து கொடுப்பா. கருவேப்பிலை குழம்பு பூண்டு குழம்பு சுக்கு எல்லாத்துலேயுமே சேர்ப்போம். ஓகே. அதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. அப்போ வந்து சுக்கு பொடி பண்ணி வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி உருண்டையாக கொடுப்பாங்க. இப்போ கூட ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் வந்து சுக்கு, மிளகு, வெல்லம், நெய் இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தராங்க. பிரசாதமாக கொடுப்பாங்க. நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரசாதங்கள் நிறைய சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு ஜீரணிக்காது, இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நைட்டில் இது கொடுப்போம் அப்படி சொன்னாங்க. இது நைட்டில் மட்டும் இல்லை, பகலையும் சாப்பிடலாம். குளிச்சுட்டு வந்த உடனே கொடுப்பாங்க. நல்ல விஷயம். வெறும் வயிற்றுலையும் கொடுக்கலாம், நல்லவரும் கொடுக்கலாம். என்ன நெய் பதார்த்தங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் சாப்பிடும்போது இது நமக்கு ஜீரணத்துக்காக. தீபாவளிக்கு கூட எல்லார் வீட்லேயும் கொடுக்கலாம். மருந்து பண்ண முடியாதவா அந்த சுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருப்பா, அதை கொடுப்பா. நல்ல விஷயம். சுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால சுக்கும் இதில் சேர்த்துருக்கோம். மருத்துவ குணம் உள்ள ஒரு கருவேப்பிலை குழம்பு. அது மாதிரி பண்ண முடியலன்னா இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு துண்டு சுக்கு சேர்க்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த பேஸ்ட் போட்டிருக்கோம்ல, போட்ட பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? எல்லாமே ஒன்றா எடுத்து அவ்வளோதான். சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், கொதி வந்தால் போதும். இல்லை கொதிச்சா போகிறோம். சரி, ஓகே. இது எல்லாமே நான் போட்டோம், கட்டி ஆகிடுத்தேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சா? இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது நமக்கு இது ஒன்றுமே இல்லை. சட்டியில் ஒட்டாமல் வரும். ஓகே, அப்படியே உருண்டு வரும், கெட்டி. ஆமாம், லேகிய மாதிரி வந்துடும். சரி, ஓகே. இது கொஞ்சம் கிரேவியாக வைக்கலாம், வைக்கலாம், ரைட்டா? அப்படியே வைக்கலாம், கிரேவியாக வேணால் குழம்பா வச்சுக்கலாம். இது என்ன கெட்டே போகாது உங்களுக்கு. சரி, ஓகே. அப்படியே வச்சுக்கலாம். துளியூண்டு எப்பவும் போல் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். அது வெல்லம் சேர்க்குறோம். இப்போ கடைசியாக இதுலேயும் நல்லெண்ணெய் சேர்ப்போமோ எப்படி? ஆமாம், கொஞ்சம் பச்சை எண்ணெய் சேர்ப்போம். சரி, ஓகே. கொஞ்சம் வெல்லம். அந்த வெல்லம் எதுக்காகனா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரதான். நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த புளிப்பு, அந்த கருவேப்பிலை, அது எல்லாமே வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் யூஸ் பண்ணுறோம். அந்த சுக்குனுடைய மிளகுனுடைய இதெல்லாம் நமக்கு காரம் வந்து கொஞ்சம் தெரியாது. சரி, ஓகே. குழந்தைங்க பெரியவா சாப்பிடும். நல்ல விஷயம். இது அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு நமக்கு சுத்தமாக சட்டியில் இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு. சட்டியில் ஒட்டாது. சூப்பர். இது லேகியம் மாதிரி தான். அப்படிதான். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். இது ஓகே. இதில் தண்ணியே கிடையாது, தண்ணி சம்பந்தமே கிடையாது, வச்சு சாப்பிடலாம் நல்லா. ஆமாம், சுத்தமாக இது வந்து அல்வா மாதிரி நமக்கு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தை விட்டு நகராமல் எல்லாம் அப்படியே வருது. சரி, ஓகே. இப்போ நமக்கு அடுப்பு அணைச்சிடலாம். சரி.
வேணுங்கிற நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா சாதம் போட்டுன்னு இலையில வேணாலும் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. எப்படி அவளுக்கு இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சமையலில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடைசியாக நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு சுகம். ரைட்டுங்களா? எப்படி வீட்டில் தோசையில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பவுலில் தெரியுங்களா டேஸ்டிங்கு? அந்த பூண்டுலாம் அப்படியே முழுசாக அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல கலர். ஓகே. அதாவது இந்த கருவேப்பிலை குழம்பு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த உளுத்தம்பருப்பு வருத்தம் இல்லை, அந்த வறுத்து அந்த பேஸ்ட் அரைக்கும் போது அந்த கருவேப்பிலை பேஸ்ட் நல்லா நைஸாக இருக்குது. அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அந்த குறை தன்மை இருந்தது. அதே டைமில் அந்த பூனோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரம், அதுக்கப்புறம் லைட்டான ஒரு புளிப்பு தன்மை சூப்பராக வந்துருக்கு. ரியலி வெரி குட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் போயிட்டு ரொம்ப பசியாக வரும்போது இதை அப்படியே போட்டு சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துட்டு ரொம்ப சுகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு அருமையான இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு. அந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு நான் சாப்பிடும்போது அந்த உளுத்தம் பருப்பு, அந்த வாசனை, அந்த நறுநறுன்னு இருக்கும், அந்த அரைச்ச பக்குவம், அதுக்கப்புறம் அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை எல்லாமே அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி வச்சு ஒரு 5 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஈவன் தோசை இட்லி தொட்டு சாப்பிடலாம். ரைட்டா? சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு மாதம் கூட வச்சிருக்கலாம். ஒரு மாதம் வச்சிருக்கலாம். அது வாட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி உங்கள் வீட்டில் யாராவது பண்ணுறாங்க, அதாவது என்னோடய அம்மா நல்லா பண்ணுவாங்க, என்னோடய பாட்டிமா நல்லா பண்ணுவாங்க, என்னோடய அத்தை நல்லா பண்ணுவாங்க, அப்படி எதுனா டெஃபினட்டாக நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அதாவது 9445113135. இந்த நம்பர் ஷெஃப் தீனாஸ் கிச்சனோட ஆஃபீஸ் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது என்னோடய ஆஃபீஸ் டீம் நம்பர் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வேணா அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பெரியாண்டவர் catering.com 9443203742 நம்ம நம்பர். ரைட். நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.